வாக்குத்தத்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனத்தை தொடர்ந்து நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று கேட்க போகிற செய்தியானது 5வது பாட்டாக கேட்க போகிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 44ஆம் அதிகாரம், பக்கம் 850, 1லிருந்து 4 வரைக்கும் நாம் வாசிப்போம். எல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாரும் பைபிளை கொண்டு வாங்க. பைபிள் தயவுசெய்து பைபிளை வாங்கி நீங்கள் பைபிளை கொண்டு வரணும். கூடிய ஒரு டைரியை கொண்டு வாங்க. எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ எழுதும் போது உங்களுக்கு எழுத படிக்க தெரியலனா கூட நீங்கள் எழுதும் போது அது உங்களுக்கு அந்த செய்தியினுடைய உள்ளே போகும், உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆவியானவர் ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போமா? இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறோமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவிலே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலக்கிற செடிகளைப் போல் வளர்வார்கள். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வழியிலே கூட கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து எங்களோடு பேசும்படியாக, அடியனை மறைத்து வெளிப்படும்படியாக, இதை தொட்டு ஆசீர்வதித்து பிட்டு ஆண்டவரே கர்த்தாவைகளை போஷிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னவரே, நீ பேசும். அடியேன் கேட்கிறேன், அடியாரில் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென், ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பாக கேள், கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே வளருவார்கள். சொல்லுங்க. கேள், கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே வளருவார்கள். முதல் வசனத்தில் கேள், 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறதாவது, 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே 2வது வசனத்தில் கடைசியில் பார்த்தா பயப்படாதே, 4வது வசனத்திலே வளருவார்கள். இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் தொடர்ந்து நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வருஷத்தை வாக்கு கொடுத்தார், என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பயப்படாதே, பயப்படாதே, என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், அவர்கள் வளர்வார்கள் என்ற சபைக்கு வாக்குத்தை கொடுத்தார். தொடர்ந்து கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போ இந்த நாளிலே கூட கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையிலிருந்து சரியாக நான் சொல்லுவேன்னா, கேள், கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே வளருவார்கள். இந்த வாக்கியத்தை எங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, 1 சாமுவேல் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, பக்கம் 343, 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கோம், சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். நீங்க 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்து இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். இங்க என்னெல்லாம் கவர் ஆச்சு? கேள், கர்த்தர் சொல்லுகிற கேள் என்று, அவர் பயப்படாத என்ற எல்லா காரியங்களும் இந்த இடத்துல கவர் ஆச்சு. இப்போ இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேள், கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே வளருவார்கள் என்ற வார்த்தையில வளர்வார்கள் என்ற வார்த்தையை வைத்து உங்க மத்தியிலே பகிர்ந்து கொள்ள 7 காரியங்களை ஆண்டவனை காண்பித்தார். அதில் 3 குறிப்பு என்னென்றால் எழுதி கொள்ளுங்கள். முதலாவது, சாமுவேல் வளர்ந்தான். 2வது, சாமுவேல் அவன் என்ன பண்ணான்னா விளங்கினது சாமுவேல் விளங்கினான். 3வது, சாமுவேல் விசாரித்தான். 3 காரியங்கள் சாமுவேல் வாய்க்கல. 1, சாமுவேல் வளர்ந்தான். 2வது, சாமுவேல் விளங்கினான்.
மூணாவது சாமுவேல் விசாரித்தான். இப்போ இந்த 3 காரியங்களுக்கு முன்பாக ஒரு 7 குறிப்பை நான் வளர வேண்டுமானால், விளங்க வேண்டுமானால், விசாரிக்க வேண்டுமானால் 3 காரியங்கள். வளர்ந்து பிள்ளையா இருந்தான், விளங்கினது வாலிபனா இருந்தான், விசாரிக்கிறது குடும்பஸ்தனா இருந்தான். இந்த நிலைக்கு அவன் வந்ததுக்கு ஒரு 7 காரியங்களை அரை மணி நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கவனிங்க, அக்கம் பக்கம் பார்க்காதீங்க, இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. கர்த்தருக்கு முதலாவதாக சொல்ல பண்ண, the child Samuel grow both physically and in favor with the Lord and the people. தமிழ்ல சொல்றேன்னா, பிள்ளையாண்டான் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சொல்லுங்க, பிள்ளையாண்டான் வளர்ந்து. சாமுவேல் பிள்ளையாண்டான் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். எங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 26 மைக்ல வாசி கேளுங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். கவனித்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பிள்ளை வளரும் போது எப்படி வளர்ந்தான் அப்படின்னா, அவள் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக வளர்ந்தார். கர்த்தருடைய பாருங்க, ஒரு அந்த சாமுவேல் சின்ன பையனாக கொண்டு வந்து விட்டாங்க. அவர் வளர்ற ஸ்டேஜ் பிசிக்கல், ஆங்கிலத்தில் பிசிக்கலி க்ரோ போத் பிசிக்கலி அண்ட் ஃபேவர் ஆஃப் த லார்ட் அண்ட் த பீப்புள்னு சொல்லப்படுறீங்க ஆங்கிலத்தில். ஆனால் அவன் எப்படி வளர்ந்தான் அப்படின்னா, பிள்ளைன்னு பார்க்குறீங்க எல்லாரும் நம்ம பிள்ளைங்களோ இல்லை, நம்மளே அப்படிதான் இருக்கோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கோம். எதுவுமே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்குமே, கர்த்தருடைய பிள்ளைகளாக. ஏன்னா யோவான் 1:12-13 சொல்லுது நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கோம். ஸோ அதனால ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு எப்படி வளர வேணும் அப்படின்னா, அது கர்த்தருக்கு பிரியமாகவும் மனுஷருக்கு பிரியமாக நாம் வளர வேண்டும். இப்போ அப்படி வளரும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிச்சயமாக பாருங்க, மனுஷருக்கு கண்ணால பார்க்குறோம். அப்போ மனுஷருக்கு பிரியமா நடந்தாலே எங்கதான் ஆயிடும், கர்த்தருக்கு. மனுஷருக்கு பிரியமா இல்லைன்னா கர்த்தருக்கு பிரியமா நடக்காது. ஆண்டவரே சொல்லிட்டாரு, காண்கிற சகோதரத்துல நீ அன்பா இருந்தா காணாத தேவனிடத்திலையும் அன்பா இருக்கும். காண்கிற சகோதரத்துல நம்ம பிரியமாய் நம்ம நடந்து கொள்வோமானால் நம்மளை காணாத தேவனுக்கும் பிரியமா இருக்கும். வாழ்க்கை பிள்ளைகள் அப்படிங்க, நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம எப்பவுமே மனுஷருக்கு பிரியமாக நான் நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அவன் ஏன் வளர்ந்தான் அப்படின்னா, அவன் பிரியமாக நடந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அப்போ அவனோட வளர்ச்சியில, நம்முடைய வளர்ச்சியில என்ன இருக்கணும், பக்கத்து வருஷம் வளர்ச்சியில் என்ன இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்மளை வளர்ச்சியில் எப்படி இருக்கணும், மனுஷருக்கு பிரியமாக இருக்கணும். இப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன என்று நீ பார்த்தீங்கன்னா, முதல்ல சாமுவேல் சொல்றாரு, பலியை பார்க்கணும் கீழ்ப்படித்து அவருக்கு பிரியும். கர்த்தருக்கு எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிக்கணும், கர்த்தருடைய சமூகத்துக்கு கீழ்ப்படிக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கணும். அதனால நம்ம அது கீழ்ப்படியாம என்னதான் காணி கொடுத்தாலும், தசமம் கொடுத்தாலும், டொனேஷன் பண்ணாலும், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத கீழ்ப்படியாம வாழ்க்கையில இருந்தோம்னா நிச்சயமாக ஆண்டவருக்கு அது பிரியமே இருக்காது. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது, அந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படிக்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், மனுஷருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். மனுஷருக்கு கீழ்ப்படிக்கிறது பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு அறிந்தாலே கர்த்தர் என்ன பண்றாரு, பிரியப்படுகிறார். இப்போ வளரும் போது எப்படி வளரணும்னா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வளர்ச்சியில மற்றவங்களுக்கு பிரியமில்லாத வளர்ச்சி இருக்கக்கூடாது. நான் வளர்ந்த மற்றவங்க பார்த்த பிரியப்படுற அளவுக்கு நான் வளரணும். அது கர்த்தரும் பிரியப்படணும், மனுஷரும் பிரியப்படணும். அப்படி நம்ம நினைச்சோம்னா அது எதை கொண்டு வரும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, முதலாவதாக நாம் எப்படி வளரணும், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக வளரணும். ஒருவேளை நீங்க உங்களே உட்காந்து சம்டைம் எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஏன் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தராங்க அப்படின்னா, அந்த ஜெபத்துல என்ன பண்றோம்னா, தாத்தான்னு கேட்கறது இல்லை, ஜெபத்துல ஆண்டவரே என்ன ஆராயும், அத்தாவே உங்க பிரியமில்லாத ஏதாவது என் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை எடுத்து போடும் ஆண்டவரே சொல்லி கர்த்தருக்கு கர்த்தருக்கு முதல்ல பயந்து அவருடைய சமூகத்திலே அவரை தேடும் போது கர்த்தர் உணர்த்தி
கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, இதெல்லாம் உனக்கு பிரியமில்லாது இருக்குப்பா என்று கர்த்தர் சொல்லுவார். அப்ப கர்த்தாவே உங்களுக்கே பிரியம் இல்லைன்னா அப்போ மனுஷருக்கு அது எப்படி இருக்காது, பிரியமா இருக்காது என்று சொல்லி நாம் என்ன பண்ணலாம், நம்மை திருத்தி நம்ம வளருவதற்கு முன்னேறி போவோம். கர்த்தர் கிருபை செய்வாங்க. இரண்டாவதாக முதல்ல சொன்னேன், என்ன சொன்ன சொல்லுங்க, சாமுவேல் பிள்ளையான்னா வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். நடந்து கொண்டான். அவனுடைய நடக்கையில மனுஷனுக்கு பிரியம் இருந்தது, அவனுடைய நடக்கையில கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய நடக்கையில கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நான் இன்னொரு சொன்னேன்னா, இந்த யங் சாமுவேல், அதாவது பிள்ளை வாலிபனா இருக்க பிள்ளையாண்டான் மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அதே சாமுவேல்ல 3:1 வாசிங்க, மைக்ல வாசிங்க. 3:1. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இரண்டாவதாக சாமுவேல் எப்படி இருந்தா, ஆங்கிலேயர் சொல்றது தி யங் சாமுவேல் என்ன சொல்றாரு, எங்கன்னா வாலிபனா வளர்ந்து எதுங்க வரணும், பிள்ளையிலேருந்து வாலிப ஸ்டேஜுக்கு வரும். இந்த வாலிப ஸ்டேஜில் எப்படி நடந்து கொண்டான்னா, ஏலி யார் தான், அவன் அந்த ஆலயத்தோடைய ஆசாரி, ஆனாலும் அவன் யார் தான், மனுஷன் தான். இந்த ஏலிக்கும் கர்த்தருக்கும் அவன் என்ன பண்ணான்னா, அவன் பணிவிடை செய்தான். முதல்ல பிரியமாய் நடந்து கொண்டான், ரெண்டாவது பணிவிடை செய்தான். அது ஆண்டவருடைய அந்த பணிவிடை செய்து கொண்ட அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனமும் இல்லை, ஒரு வார்த்தையும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையும் இல்லை, தரிசனமும் இல்லை. அந்த சூழ்நிலை கூட அதான் கர்த்தரே பேசலையே, கர்த்தர் இருக்காரா இல்லையா, சும்மா சொல்றீங்களா, அப்படிலாம் இல்லை. அவன் என்ன பண்ணான், பணிவிடை செய்தான், கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். கர்த்தருடைய ஜனங்கள் ஆசாரியனுக்கு தன்னை பணிவிடை செய்கிற நம்ம உள்ளத்துல வளரும் போது எப்பவுமே ஒரு என்ன நமக்குள்ள இருக்கணும், என்ன இருக்கணும்னா நாம் பணிவிடை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அதோட வளரணும். எப்போ, வாலிபத்திலிருந்து, சின்ன வயதுலேருந்து நம்ம பிரியமாய் நடக்கும் போது நம்மளை அது எது கொண்டு போவோம்னா பணிவிடை கொண்டு போவோம். போய் பணிவிடை செய் போய் வேலை செய்தான்னு சிலதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்லிக்கொண்ட வேலையே அவசியமே இல்லை. ஒரு கர்த்தருக்கு பிரிய மனுஷன் பிரியமா தானா அவனா பண்ணுவான், கர்த்தருக்கு பணிவிடை செய்யாம இருப்பான். எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் மேல ஒரு உத்தரவாதம் இருக்கு. நம்ம வளரும் போது எப்படி வளரும் அப்படின்னா, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக வளர வேண்டும். தரிசனம் இல்லையா கவலைப்படாதீங்க, வார்த்தை இல்லையா கவலைப்படாதீங்க, தீர்க்கதரிசனம் இல்லையா கவலைப்படாதீங்க. அந்த காலத்துல அப்படி இருந்தது, ஆனா இந்த காலத்துல நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கையில இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை கையில இருக்கு, கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருக்கு. அப்ப நம்ம எப்படியாய் நம்ம பணிவிடை செய்யணும் பார்த்துங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவதாக பிள்ளையாண்டான் மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் பணிவிடை செய்து கொண்டு இருந்தான். இரண்டாவதாக. மூணாவதாக பாருங்க, நான் சொல்றேன், மூணாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதே அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. பாருங்க, இதுல ஆங்கிலத்தை த பேச்சுலர், அவரு பிள்ளையா இருந்து பிரியமா இருந்தான், வாலிபனா இருந்து பணிவிடை செய்தான். மூணாவது பேச்சுலர், அதுக்கு டிரான்ஸ்லேஷன்ல போய் பார்த்தா இளங்கலை அப்படின்றது, அப்படின்னா கல்யாணம் ஆகாத ஒரு பேச்சுலர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கர்த்தரை இன்னும் அறியாதான், கர்த்தரை இன்னும் அவனை அறியவே இல்லை. ஆனா இன்னைக்கு அநேகர் கர்த்தரை இன்னும் அறியாம தான் இருக்கிறான், அறியாம இருக்கிறான். அவன் பாருங்க, கர்த்தரை இன்னும் அறியல அவன் வாழ்க்கையில. ஆனா அவன் என்ன பண்ணல, அவன் ஆண்டவர் சமூகத்துல தான் இருந்தான். கர்த்தரை அறியல, கர்த்தர் பிரியமா இருந்தான். கர்த்தரை அறியல, கர்த்தர் பணிவிடை செய்து கொண்டு இருந்தான். பாருங்க, சிலர் நான் கர்த்தரை வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க, நான் கர்த்தரை இது வரைக்கும் நான் தரிசித்ததே இல்லைங்க, கர்த்தர் வரைக்கும் என்கிட்ட பேசதே இல்லைங்க, கர்த்தர் எனக்கு இன்னும் தன்னை வெளிப்படுத்தவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தரை எப்படி வெளிப்படுத்துவாரு, கர்த்தர் எப்போது காட்டுவாரு, கர்த்தர் இடத்துல இருந்தாதான் காட்டுவார். கர்த்தர் சமூகத்துல இருக்கணும், கர்த்தர் வீட்டில் இருக்கணும், கர்த்தர் பிரியமா இருக்கணும். அப்போ நேரம் வரும்போது கர்த்தர் காட்டுவார். ஆனா பாட்டு மாத்திரம் பாடுவாங்க, என்ன பாடுவாங்க சொல்ல மாட்டீங்களே, இன்னும் உம்மை
அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. எப்படி ஏமாத்துறப்பா நம்ம ஆண்டவரை இல்ல? பக்கத்துல சொல்லுங்க, நல்லா ஏமாத்துறீங்க. சொல்லுங்க, பரவாயில்ல, நல்லா அஜா இன்னும் அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசனத்திலே வர்றது கிடையாது, அவர் பிரசனத்திலே தனித்து இருக்கிறது இல்லை. ஆனா பாட்டு பாடும்போது மாத்திரம் அவ்வளோ அழகா பாடுவோம். ஆனா அன்பானவர்களே, நான் சொல்றேன், அவருடைய அஜா இன்னும் அறியணும். பாருங்க, பொதுவா சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க, அவன் யாரு என்ன முதல்ல புரிஞ்சிக்கோ, நல்லா அறிஞ்சிக்கோ, தெரிஞ்சிக்கோ, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. அப்போ என்ன இருக்க, குடும்பம் ஸ்மூத்தாக போவோம், ஆசீர்வாதம் போவோம், நீங்கள் வந்து நீண்ட நாள் என்ன ஒத்துமையாக வாழ்வீங்க. இப்படிலாம் உலகத்துக்கு அட்வைஸ் சொல்லுவோம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போனால், ஃப்ரெண்டு யாரு என்னன்னு பார்த்து அறிஞ்சி பழகுடா, தெரிஞ்சு பழகுடா, புரிஞ்சு பழகுடா, இப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் கர்த்தர்கிட்ட வரும்போது என்ன பண்ணுது, அவருடைய சமூகத்தில் வருது இல்லை, அவரை தேடுறது இல்லை. அவருடைய ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துவார்? வெளிப்படுத்தவே மாட்டார், வந்தாதான் வெளிப்படுத்துவார். அவருடைய வாழ்க்கையில அவர் அறியணும், ஒவ்வொருவரும் அறிந்திடணும். பிள்ளைகளை கர்த்தரை அறிந்திடுவோம். நீங்க பார்க்கும்போது பிள்ளை வளரும் போது எனக்கு பிரியமா, முதல்ல நம்ம கர்த்தருக்கு பிரியமா, மனுஷ பிரியமா நாம இருக்கணும், அப்படி வளரணும். ரெண்டாவது, நமக்கு கொடுத்த குடும்பத்துல பிள்ளைகள் பிரியமா நடக்கிறாங்களா, கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறாங்களா, உங்களுக்கு பிரியமா நடக்கிறாங்களா பார்த்துக்கணும். மூணாவது, பணிவிடை, நம்ம பணிவிடை செய்யணும். நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்தே கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறார். மூணாவதாக, கர்த்தரை அறியணும். கர்த்தரை அறியணும், கர்த்தரை அறியணும். சொல்லுங்க, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, எப்பவுமே கர்த்தர் பேசினாருன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் பேசினாரு, கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, இந்த வாரம் கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, அதையே எனக்கு சபையில வர உறுதிப்படுத்தினாரு. கர்த்தர் என்கிட்ட பேசினதை கர்த்தர் அப்படியே உறுதிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஜபம் நடத்தும் போது, ஜபத்துல ஆண்டவர் எனக்கு என்ன இது பண்ணல, ஒரு சாட்சியா சொல்றேன். பாருங்க, கர்த்தர் சொன்னாரு, யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஜபம் ஆரம்பிக்கும் போது, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதே உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி, அந்த நாமத்தை நம்ம சுமக்கிறோம். நமக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு, கிருபை இருக்கு, வரம் இருக்கு, பொக்கிஷம் இருக்குன்னு அப்படியே ஜபத்துல அப்படியே நடத்தணும். வெள்ளிக்கிழமை இரவு என்னுடைய நண்பர் பஸ்டின் பாஸ்டர் அவருடைய சபை உடைய சோத்திர கூட்டம் 4 ஆண்டு முடித்து 5ஆம் கேரளா இருந்து ஒரு ப்ராஃபட் வந்தார். அவர் தான் மெசேஜ் அதே வசனத்தை எடுக்கிறார். என்ன எடுக்கிறாரு? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதையே உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, இயேசுவின் நாமத்தை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, பொக்கிஷத்தை குறித்து, வல்லம் குறித்து என்னெல்லாம் ஜபத்தில் நாங்கள் ஜபத்தை நடத்தணுமோ அதெல்லாம் அப்படியே சொல்றார். இப்போ என் கூட ஜபத்தில் இருந்த சகோதரர்லாம் முடிஞ்ச, ஐயா கர்த்தர் உங்களோடு இருக்கார், நம்மோடு இருக்காங்க. இப்போ கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுவார். எப்போது அவர் அறியணும். இப்போ எனக்கு தெரியும் கர்த்தர் என்னோட எப்படி பேசுகிறார், எப்படி நடத்துகிறார். ஏன்னா நான் ஒரு காலத்தில் அறியாது இருந்தேன். அவரோட நெருங்க, பிரியமாய், கர்த்தர் பிரியமாய் மனுஷ வளர, ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய, ரட்சிக்கப்பட்டிலிருந்து பணிவிடை செய்யும். முதல் பணிவிடையே குட் ஃப்ரைடேல வாலண்டியர் பணிவிடையே எனக்கு கொடுத்தாங்க. அம்மா இருக்காங்க கேளுங்க, அவங்க பையன் செல்வம், ரவி, அதெல்லாம் கூட, அம்மா நாங்கள் குட் ஃப்ரைடேக்கு ஆண்டருக்கு வாலண்டியர் ஊழியம் செய்ய போகிறோம். குட் ஃப்ரைடேக்கு நம்ம என்ன விரும்புவோம்? குட் ஃப்ரைடேல முன்னாடி உட்கார்ந்து வசனத்தை கேட்க விரும்புவோம், தேவ சமூகத்தை சிலுவை தியானத்தை குறித்து விரும்புவோம். இப்போ டவுட் அண்ட் கேரியரில் இடம் பத்தலைன்னு அங்கே வச்சுருந்தாங்க, சபையில் இல்லை, வெளியே வச்சுருந்தாங்க. அப்போ வாலண்டியர் தேவை, வரதுனால அன்பா விசாரிக்கணும், வரணும் அப்படின்னு. அப்போது
அப்போ நான் ஏவப்பட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்வோமே, இது முதல் ஊழியமா இருக்கட்டுமே என்று சொல்லி இப்ப நான் மாத்திரம் என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கண்ணன், சாம், ரவி, செல்வம் எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பேர் ஒப்பு கொடுத்து நாங்கள் போய் எங்கள் ஊழியம் பண்ணோம், பணிவிடை செய்யணும். இப்போ பணிவிடை செய்யற அதுக்கப்புறம் கர்த்தர் எப்படி நடத்துறாருன்னு நான் அவர்கிட்ட சமூகத்தில் இருக்க இருக்க அவர் அறிந்து கொண்டேன். இன்ன வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார். ஆமே. இப்போ ஒவ்வொருவரும் நீங்க சொல்லணும், நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் சொல்ற பாருங்க, நம்முடைய ஆண்டவர் படத்துல இல்லை, படம் காமிச்சார்ல, படம் காட்டுறதெல்லாம் வேற, சிலுவை காமிச்சா இல்லை அதெல்லாம் வேற. கர்த்தர் ஆவியா இருக்கிறாரு, கர்த்தர் உயிரோடு இருக்கிறாரு, கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துறாரு. எப்போது நீங்க கர்த்தர் சமூகத்திலே கர்த்தரிடத்திலே நீங்க சேரணும். அப்போ கர்த்தர் கூடத்திலே அப்போ கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு எப்படின்னா கர்த்தரை அறிந்தவர்களா இருக்கணும். நான் கர்த்தரை அறிந்திருக்கிறப்பா அப்படின்னு இருக்கணும். கர்த்தருக்கு சொல்ற சாமுவேல் வளர்ந்தான். அவன் என்ன பண்ணானா, கர்த்தருடைய சமூகத்திலே அவன் மூணாவதாக அவன் வாலிபனாக, அவன் அதாவது பேச்சுலராக இருந்த போது, நான் சொல்றேன் வாலிபரா கல்யாணம் ஆகாத நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் நசரனாக இருப்பீங்க. கர்த்தர் அப்படியே வெளிப்படுத்துவார். அவ்வளோ ஒரு பாக்கியம். அது 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 என்னன்னு தெரியல. ஆனா அந்த ஆண்டவர் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது கர்த்தர் அவ்வளோ கிருபை வரங்களை கொடுப்பார். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு ஒரு குடும்பத்தில் அது ஒரு விதமான ஒரு நடத்துவார். ஆனால் நான் சொல்றேன் இந்த வாலிபம் அதனால தான் வாலிப பிரயத்தில் சிருஷ்டிக்கிறேன் என்னன்னு சொல்லப்படுது. அந்த வாலிபத்தில் கர்த்தருக்கான நிறைய சாதிக்கலாம். ஆனால் நிறைய சாதிச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மூணாவதாக சாமுவேல் என்ன பண்ணணும், கர்த்தரை அவன் பேச்சுலர் இருந்தான், அவன் என்ன பண்ணனான், அவன் கர்த்தரை அறியவில்லை. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தரை அறியல. அந்த அறியாத நாளில் கூட அவன் என்ன பண்ணினான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 3:9 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். சாமுவேல் கர்த்தரை அறியலங்க. ஆனா அறியாத அந்த வாலிபன், அந்த பேச்சுலர் அங்க இங்கேன்னு போய் எங்கேயும் படுக்கல. எங்க தான் வந்து படுத்தானா, தனக்குன்னு ஒரு ஸ்தானம் அது, அங்க வந்து படுத்துக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்ப கேஷுவலாக சொல்லிடுறாங்க, நீ நான் வீட்டுக்கு வரல, எங்கடா இருக்கிற, ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிறேன். அதெல்லாம் அலோவ் பண்ணவே கூடாது. நான் எப்படி வளர்ந்தேன்னா அந்த மாதிரிலாம் வளரவே இல்லை. வீடை விட்டா சபையை விட்டான்னா வேலை. ஒன்று வேலையில் இருப்பேன், இல்லைன்னா வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா சபையில் இருப்பேன். இந்த ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறது இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப அது என்ன விடும், ஒரு ஆவிக்குரிய சகோதரனோட இருந்து படுத்தா கூட பரவாயில்ல, உலகப்புறமானோட போய் படுக்கக்கூடாது. ஆனால் சாமுவேல் பாருங்க, அவன் வளர்ந்தான், ஏன் விளங்கினான், ஏன் விசாரிக்கிறவனா மாறினா அப்படின்னா, தன்னுடைய ஸ்தானத்தில் அந்த வசனத்தை படிக்கிறீங்களா, 9 கீழே பாருங்க, சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். உங்க வீட்டில் ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்காங்க, இங்கதான் படுக்கணும், எங்க போனாலும் எங்க தான் வரணும், அந்த ஸ்தானத்துக்கு வந்துடணும். அப்பதான் அப்பா பிரியப்படுவார், அப்பதான் அம்மா பிரியப்படுவாங்க, அப்பதான் கர்த்தர் பிரியப்படுவார் இல்லையா? ஆமா. இது சில சமயம் இதை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன தண்ணி தெளிச்சு எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு தண்ணி தெளிப்பாங்க பாருங்க. அது மாதிரி தண்ணி தெளிச்சு விட்ட கேஸா இருக்கும். ஆனா தண்ணியில முழுகி நாசம் எடுத்த பிறகு கர்த்தருடைய கேஸ் ஆகும் இல்லையா? ஆமா. அதுக்கு முன்னாடி தண்ணி போடுற கேஸா இருந்தது. ஆமா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையான நமக்குன்னு ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்திலே நம்ம வந்து இருந்துடும். உங்க ஸ்தானத்துல இருக்கணும், ஸ்தானத்தை விட்டவே கூடாது. அது அப்படி வளரும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வாதம். அது இன்னொரு காரியம் கூட காட்டுற பாருங்க. சாமுடைய பேச்சுலர் லைஃப்ல அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நீங்க அவர் சொல்லுவாரு, அவன் தன்னோட போய் படுத்துக்கொள்ளுன்னு சொல்லுவாரு இல்ல. அவன் கர்த்தரை அறியாது இருந்தான், ரெண்டாவதாக படுத்து கொண்டான், மூணாவதாக அவன் என்ன பண்ணான், தன்னுடைய ஸ்தானத்திலே போயிருந்தான், தன்னுடைய ஸ்தானத்திலே இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அப்போ அவன் ஆண்டவர் இன்னும் அவன் அறியாம இருந்தான். ஆனா எங்கேயும் அங்க இங்கெல்லாம் போய் ஊரை சுத்தல, தனக்குன்னு கர்த்தர் எங்க வைத்தாரோ, கர்த்தரை அறியல, ஆனா எங்க இருந்தோ அங்க இருந்தான். கர்த்தர் நாலாவதாக நேரம் போயிட்டு இருக்கு பாருங்க. நாலாவதாக நீங்க 19ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா,
வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கவனிங்க, சாமுவேல் என்ன பண்ணானா? வளர்ந்தான். மூணாவதாக சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வளரும் போது அவருக்கு பணிவிடை செய்யும் போது, அவர் அறியாமல் இருக்கும்போது, நம்முடைய வளர்ச்சியில யார் கூட இருக்கணும் சொல்லுங்க? பக்கத்துல யார் கூட இருக்கணும்? கர்த்தர் கூட. கர்த்தர் கூட அது மாத்திரம் கவனிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவரே என் கூட இருங்க, என் கூட இருங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? சாமுவேல் வளர்ந்தாம கூடயே கர்த்தர் கூடயே இருந்தார். இப்போ கர்த்தர் கூடயே இருக்கும்போது பெரிய ஆசீர்வாதம். என்னது? வாழ்க்கையில இடர்லே இருக்காது. கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார். அப்புறம் சாமுவேல், the Lord was with Samuel while he grew up. அவன் வளரும் போது கூடயே இருந்தான், அவனோடையே இருந்தான். எவ்வளவு பேர் பாக்கி, எத்தனை பேர் கர்த்தர் கூட இருக்க விரும்புறீங்க? ஐயோ வானாண்டவர் என் கூட இருக்காதீங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட இருங்க, மற்ற நாளே கூட இருக்க சொல்றீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. எப்பவுமே ஆண்டு சொன்னான், நான் சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்னா, என்னோடிரும் என்னோடிரும் இன்ப இயேசுவே என்னோடிரும், என்னில் வல்லமை பெலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடிரும். என்னில் வல்லமை பெலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடிரும். தாவீது சொல்றா பாருங்க, கர்த்தர் என் வலது பக்கத்துல இருக்கிறாரு, மனுஷனுக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, நானு அசைக்கப்படுது. கர்த்தர் உங்களோடு இருக்கிற நிச்சயம் தான் உங்க வாழ்க்கையில அசைக்கப்படவே மாட்டீங்க. எந்த மனுஷன் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. காண்கிற மனுஷனே செய்ய முடியாதுன்னா காணாத பேய் செய்யுமா? செய்யாது. மந்திரம் செய்ய முடியுமா? செய்யாது. கர்த்தர் உங்களோடு இருந்தாருன்னா அது பார்க்கும், ஐயோ கர்த்தர் இவரோடு இருக்காருப்பா, கர்த்தர் இவரோடு இருக்காருப்பா என்று சொல்லி வந்தது போயிடும். எவன் அனுப்புறான் அவனை போய் அடிக்கும். ஓ யாருக்கு அனுப்பிச்சு விட்ட? கர்த்தர் கூட இருக்கிறாரு சொல்லி அவனை போய் அடிக்கும். கர்த்தர் கூட இருக்கணும். நீங்க பார்க்கணும் அதே இல்லையா, வளரியப்பா, கர்த்தர் கூட இருக்கிறாராப்பா, நீ இப்படிலாம் பண்ணா கர்த்தர் கூட இருப்பாராப்பா அப்படின்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? நீ இப்படிலாம் பண்ணா கர்த்தர் கூட இருப்பாராப்பா கேட்குறீங்களா? கேட்கணும். அதுல காம்ப்ரமைஸும் ஆகக்கூடாது. கர்த்தரோடு கூட இருக்கணும். கர்த்தரும் கூட இருக்காருப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா, ஆமென் அப்படி சொல்லணும். கர்த்தரும் கூட இருக்காருப்பா, நீ இப்ப எனக்கு பிரியமா இருக்குது நீ செய்யறது, நீ இப்ப கையிற பணிவிட பிரியமா, நீ கர்த்தரை நீ அறியலாம் கூட அவர் இருக்கிற இடத்துல வச்சிருக்கிற இடத்துல இருக்கிறப்ப, ஒரு ஸ்தானத்துல இருக்கிறப்ப, அது கர்த்தர் உன் கூட இருக்கிறாருப்பா அப்படின்னு என்ன பண்ணணும்? சொல்லணும். இல்லைன்னா இல்லைன்னே சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சத்தியமா சொல்லுங்க. சத்தியத்தை சொல்லுங்க. சத்தியம் உங்களோட கர்த்தர் இல்லை, நீ இவ்வளோ பண்ணோட கர்த்தர் இருப்பாரா? உங்களோட கர்த்தர் இல்லை, நீ என்ன பிரியமா இருக்கியா? இல்லை அப்படின்னு என்ன பண்ணுங்க? ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. மனம் திரும்பிடு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுக்கு ஒப்பு கொடு. அப்படியே அவனை வளருங்க. அவன் வளரும் போது எப்படி வளருவான்? கர்த்தரோடையே வளருவான். ஹல்லேலூயா. அதுல காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. பெரம்பு எடுங்க. பிள்ளை சிட்சிக்காத தகப்பன் உண்டோ? ஆமா. அதனால கர்த்தர் தம்மை நேசிக்கிறதை சிட்சிக்கணும். ஆமா, இப்படியே இருந்தீங்கன்னா கர்த்தருடைய நாள் இது. கர்த்தருடைய நாள்ல ஆலயத்துக்கு போகாம, கர்த்தருடைய நாள்ல கர்த்தரை தேடாம, நீ என்ன இது? கர்த்தர் கூட எப்படி இருப்பாரு? கர்த்தர் எங்க இருக்காரு? ஆலயத்துல இருப்பாரு. நீங்க ஆனா ஆலயத்துக்கு வாயா. ஆமா, நீ சம்பாதித்து ஒண்ணு இந்த ஞாயிற்றுக்கிழமை பெரிய கிழிக்க போறது இல்லை. 6 நாள் சம்பாதிச்சு கிழிக்காத, 7 நாள் அப்படி பேசணுங்க. தைரியமா சொல்லணும். கர்த்தர் எதுக்கு? ஆண்டவரே ஓய்ந்திருந்தார் இல்லையா? 6 நாள் உண்டாக்கி 7 நாள் அந்த ஓய்ந்து என்ன பண்ணாரு? சொல்ல மாட்டீங்களா? ஆசீர்வாதிச்சார். அப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்குது? ஆலயத்துல ஓய்வு நாள்ல வந்தாதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வாழ்நாள்லாம் 365 நாளும் ஓடணும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேற. அது இப்ப 4 வருஷம் வாட்டி வருதா? ஆமா. அப்பவும் ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓடினான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். எதுக்கு?
ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, சம்பாதித்தனா இல்லை, இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறார். எங்க வீட்டுக்காரர் ஓடிக்கொண்டு இருக்கிறார். அழைத்து இல்லை, ஓடிக்கொண்டு இருக்கிறார். எதற்காக? சம்பாதிக்க ஓடிக்கொண்டு இருக்கிறார். கத்தர் கூட இருக்க, கத்தர் கூட இல்லை அப்படி சொல்லணும். கத்தர் கூட இல்லை அப்படி சொல்லணும். ரைட்ஸ் கொடுக்குறேன். கத்தர் கிருபையினால ஆண்டவர் அப்படிதான் அவங்க கத்தருடைய ஆலயத்திலேயே நாங்கள் கத்தர் கூட இருந்தார், ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார். எவ்வளவுதான் தலைவு எமர்ஜென்சி வேற வழியே இல்லை அப்படின்னா போய் தொலையட்டும் அப்படின்னு நீங்க ஆண்டவரே அப்படி நீங்க பார்த்தீங்க என்ன பண்றது அப்படின்னு என்ன பண்ணுங்க, அன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ். மற்றபடி கத்தர் கூட இருக்கணும்னா ஆண்டவருடைய ஆலயத்திலே வரணும். கத்தர் ஸ்தோத்திரம். கத்தர் கூட இருக்கும்படி வளரணும். இப்போ ஐந்தாவதாக நீங்க பாத்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறேன் பாருங்க, வேகமா முடிச்சிடறேன். இன்னொரு காரியம் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. 20 வாசிங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பேசவா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. பாருங்க, விளங்கினது. கத்தர் வளரும் போது மனுஷருக்கும் கத்தருக்கு பிரியமா இருக்கும் போது, கத்தருக்கு பணிவிடை செய்யும் போது, கத்தர் இன்னும் அறியாதமா சார்ந்து இருக்கும் போது, கத்தர் கூட இருக்கும் போது, வளரும் போது அப்ப என்ன நடக்குன்னா விளங்கணும். கத்தர், நீங்க கத்தருடைய பிள்ளைகள், கத்தருடைய ஊழியக்காரர், கத்தருடைய பணிவிடைக்காரர், கத்தருடைய தாசர், கத்தருடைய மகள் என்பது எங்க ஆகணும்? எல்லாருக்கும் விளங்கணும். விளங்குமா? கண்டிப்பா விளங்குங்க. கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்தார்னா இங்கே ஒன்று சென்னை மாத்திரம் இல்லைங்க, உலகம் முழுவதும் என்ன பண்ணுவாங்க பேரு விளங்குங்க. அமெரிக்காவில் விளங்கும். எங்கெங்கெல்லாம் கற்றுக்கணும் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கத்தருடைய பிள்ளைன்னு விளங்கும். இப்போ 5வது சாமுவேல் கத்தருடைய தீர்க்கதரிசி என்று சகல ஜனங்கள் விளங்கணும். எல்லா ஜனங்களும் பார்க்க சொன்னாப்பா, அவன் விளங்கினான்ப்பா, விளங்கினானா? அவன் விளங்காமே போனான்ப்பா. ஏன்? கத்தரை தேடணும், விளங்கினான்ப்பா. சகல ஜனங்களும் அறிஞ்சான். இப்போ ஏன் அவன் விளங்கி இருக்கான் தெரியுமா? கத்தர் அவன் கூட இருக்கிறான், அதனால்தான் அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான் என்று எல்லாருக்கும் தெரிந்தது. விளங்கியதுமா எல்லாருக்கும் தெரிந்தது. எல்லாருக்கும் தெரியணும். என்னன்னு எல்லாருக்கும் தெரியுத மாதிரி போய் கடன்லாம் வாங்கி வீடெல்லாம் அலங்கரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் பற்றி எவ்வளோ ஐஸ்வர்யா இருக்கேன்ப்பா அப்படிலாம் பண்ணிங்கன்னா அது அந்த காசு தீர்வு அதுக்கப்புறம் தான் வரும். கடன்காரன் வந்து வாசல் நிற்பான். அப்படி இல்லை. கத்தர், நீங்க கத்தர்களோடு இருக்கும்போது, கத்தர் நீங்க இந்த சொன்ன வார்த்தைகளை நீங்க செய்யும் போது எல்லா ஜனம் பார்த்து விளங்கி இருக்கிறான்ப்பான்னு சொல்ல கத்தர் அவசியம். பாருங்க, வேகமா சொல்லி முடிக்க பாருங்க. 6வதாக நீங்க 21 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பாருங்க, 6வதாக the Lord revealed himself to Samuel. கர்த்தர் சாமுவேல் தம்மை வெளிப்படுத்தினார். சாமுவேல் கர்த்தருடைய பாருங்க, ஆண்டவர் அறியாத போது, ஆண்டவர் பிரியமா இருக்கும் போது, பணிவிடைக்காரனா இருக்கும் போது, அவனுடைய இடத்துல இருக்கும் போது, வளர்ந்த போது அங்க என்ன நடக்குன்னா, அங்க யாருமே கர்த்தர் வெளிப்படுத்தல. ஆனா கர்த்தர் அவன் விலகின பிறகு கர்த்தர் என்ன பண்ணா, தன் வார்த்தையை கர்த்தர் தரிசனத்து மூலியமாக, வார்த்தை மூலியமாக அவனுக்கு விளங்க பண்ணினார், விளங்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தர் வெளிப்படுத்துவாருங்க. நீங்க வாழ்க்கையில அப்படியே மனுஷ பிரியமா, கர்த்தரை பிரியமா பணிவிடை செய்துட்டு இருக்கிற அறியாம இருந்தாலும் இருக்கிற ஸ்தானத்துல இருந்து நீங்க அப்படியே வளர்ந்து வரும்போது, கர்த்தர் கூட இருக்கும் போது, எல்லாருக்கும் விளங்கின போது கர்த்தர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். மகனே, இந்தா என் வார்த்தையை பாரு, இந்த என்னை பாருன்னு சொல்லி கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். பாருங்க, அந்த 7ஆம் வசனத்துல பார்த்தா இன்னும் வெளிப்படுத்தல. ஆனா கர்த்தர் விலகின பிறகு தன்னை வெளிப்படுத்தினார். 10ஆம் வசனத்தை பாருங்க, அவர் சொல்றாரு, சாமுவேல் சொல்ற வார்த்தையை பாருங்க. 10ல அவர் சொல்லி கொடுப்பாரு, இதான் சொல்லி கொடுப்பாரு. கர்த்தர் வந்து முன் நின்றாரு, சாமுவேல் நோக்கி சாமுவேலை கூப்பிட்டாரு. அதற்கு சொல்லும் அடியேன், கர்த்தாவே சொல்லும் அடியனுக்கு சொல்லும் அடியேன். ஆனா முந்த வருஷம் சொல்லி கொடுக்காரு, டெய்லி கர்த்தாவே சொல்லும் அடியேன். கர்த்தர் இன்னும் நான் அறியவே இல்லை, கர்த்தர் இன்னும் பார்க்கவே இல்லை. உனக்கு வேணா கர்த்தரா இருக்கலாம், எனக்கு என்ன இல்லை, இன்னும் கர்த்தரா இல்லை. அவர் கர்த்தரானால் தம்மை வெளிப்படுத்திட்டோம். கூப்பிட்ட உடனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், போச்சு. ஆனா கர்த்தர் அவனை வெளிப்படுத்தினார்.
அவனை வெளிப்படுத்தின ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனை ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த போது இப்போ சொல்கிறான் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பக்கம் 347. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இப்போ கொண்டாட பாரு கர்த்தரை, என்னன்னு கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்தார் சொல்லும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த பிறகு வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டான். என்னை வாழ்க்கையில் நான் விளங்கினதற்கு கர்த்தர் என்ன பண்ணா உதவி செய்தார். கர்த்தர் எனக்கு இம்மட்டும் உதவி செய்தார், இம்மட்டும் உதவி செய்தார் என்று கர்த்தர் அங்கே அவன் நான் எபினேசர் என்று பெயரிட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு இம்மட்டும் போன வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சிடணும். இம்மட்டும் அப்பா உதவி செய்தார், இம்மட்டும் அம்மா உதவி செய்தார், இம்மட்டும் அவங்கெல்லாம் கிடையாது. இம்மட்டும் யார் தான் உதவி செய்யணும்? கர்த்தர் உதவி செய்யணும். எப்பொழுது நீங்கள் விளங்கி இருக்கும்போது, விளங்கி வந்த நிலையில கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்தார். அவரு கர்த்தர் என்னப்பா சொல்றவரு, கொள்றவரு, சொன்னதை செய்கிறவரு, சொன்ன காரியத்தை முடிக்கிறவரு அப்படிதான் சாமுவேல் பார்த்தான். நான் சொன்ன ஆண்ட பேசுறேன், நான் சொன்னதை முடிப்பேன், ஏலி குடும்பத்தை என்ன சொன்னா அதை நிறைவேற்றுவேன், அவனை அழிப்பேன் அப்படிலாம் சொன்ன பார்த்தான். நீங்க முதல்ல யாருன்னே தெரியல, நீங்க என்ன செய்யுங்க. ஆனா வாழ்க்கையில அவன் விளங்கின பிறகு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தின பிறகு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டான். கர்த்தர் யாருன்னா அழிக்கிறவர், கொள்றவர் அல்ல, கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமே, கர்த்தர் உதவி செய்கிறார் தான் இயேசு எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர் சோதிக்கப்பட்டபடினாலே, யாரு? இயேசு சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக. நல்லா பக்தன் பாட, எந்த நேரம் எப்போதும் இயேசு எனக்கு ஒத்தாசை, உதவி செய்கிற கர்த்தர்னு அறிந்து கொண்டான். கர்த்தர் அறிந்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 7ஆவதாக இப்போ நம்ம கர்த்தர் யார் அப்படின்னா உதவி செய்கிறாரு. உதவி செய்யும் போது கடைசியாக அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்தான் பார்த்தீங்க? சாமுவேல் விசாரித்தான். சாமுவேல் let the people all the days of life. நீங்க 7:15 வாசிங்க. 15, 16, 17. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். நிலையை பார்த்தீங்களா? அவன் வளர்ந்தான், அவன் விஸ்தாரித்தான், அவன் விசாரித்தான். எப்போது அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்து, அவனுக்கு ஒரு வீடு வந்து, அவனுக்குன்னு பிள்ளைகள் வந்து, அவன் இஸ்ரவேலில் உள்ள எல்லா ஜனங்களையும் வழி நடத்தினான். அதான் ஆங்கிலம் let the people, Samuel let the people all the days of Israel. வாழ்நாளெல்லாம் அவன் ஜனங்கள் என்ன பண்ணான்? வழி நடத்தினான். இப்போ நம்ம வளர்ச்சி எதில் வரணும்? மற்றவங்களை வழி நடத்துகிற அளவுக்கு தேரணும். சொல்லுங்க, மற்றவங்களை வழி நடத்துகிற அளவுக்கு நம்ம தேரணும். சாமுவேலுடைய வாழ்க்கையில தேறினோம். எல்லாரையும் கர்த்தர்களை வழி நடத்துகிற விசாரிக்கிற கர்த்தர் மாற்றினார். அதனால கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, இருந்த இடத்துலயே பலிபீடம். எவ்வளவு தைரியம் பாருங்க. ஆலயத்துல போய் பலி எடுக்கணும், ஆனா இருந்த இடத்துலயே அவன் வீட்டாண்டே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருக்கு பலியிட்டான். காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். பலிபீடத்தை கட்டினாமே, கர்த்தர் அவன் கூட இருந்தா கட்டினான். கர்த்தருக்கு பலியிட்டான். யாரும் அவனை கேட்கவே முடியல, ஏன்னா கர்த்தர் அவனோடு இருந்தான். அவனுடைய வளர்ந்த, அவனுடைய விளங்கினதை, அவனுடைய விசாரித்ததை ஜனங்கள் எல்லாரும் கண்டு அவனுக்கு அடங்கி இருந்தாங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமே. எத்தனை பேர் இருந்தாலும் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. 10:05 ஆச்சு. எவ்வளோ வேகமாக பொண்ணு போயிட்டேன். கர்த்தர் என்ன சொன்னாரு? கேள், பயப்படாதே. கேள், கர்த்தர் சொல்லுறது, பயப்படாதே, வளருங்க. அதுல என்ன பண்ணா? 3 காரியங்கள். வளரணும், விளங்கணும், விசாரிக்கணும். அவன் வளர்றதுக்கு என்ன இருக்கணும்? மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் பிரியமாய் நடக்கணும். வளர்றதுக்கு என்ன இருக்கணும்? வளரும் போதே, பிள்ளையா இருக்கும் போதே வளரணும், வாய்ப்பில் இருக்கும் போதே பணிவிடை செய்யணும். 3ஆவதாக எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல இருக்கணும். கர்த்தர் அறியலாம் கூட கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலே அங்குதான் இருக்கணும். அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? 4ஆவதாக கர்த்தர் சொல்லுறத நம்ம என்ன பண்ணோம்? கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆவதாக சாமுவேலுடைய
என்ன பண்ணாராம், அவன் வளர்ந்தான். கர்த்தர் கூட இருந்தார். வளர்ந்து பெருசு இல்லை. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவோம், ஆளு வளரணும் அதிகம் ஆளு வளரணும் அதிகம் வளரணும் பரவாயில்ல, கர்த்தர் கூட இருக்கணும், அவரே நமக்கு ஞானம். ஆமே. அதனால அறிவு வளரணும் வளர்க்காதீங்க. வளரும் போது கர்த்தர் கூட இருக்குன்னு சொல்லி வளருங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் அவனுக்கு. ஆமே. அப்போ வளரணும், அப்புறம் என்ன பண்ணணும், விளங்கணும், அப்புறம் விசாரிக்கணும். ஜெபம் பண்ணி முடிப்போமா? நம்ம ஒரு பாடலை பாடி 5 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல முடிப்போமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு, ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, ஆண்டவரே நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தாவே இயேசுவே நான் வளரணும். அப்பா, எப்படி வளரணும்? கர்த்தருக்கு பிரியமாக மனுஷன் வளர, என்னுடைய சிறு பாயத்திலிருந்து கர்த்தர் பிள்ளையாய் வளர்ந்து மாத்திரம் இல்லை, வாலிப பிரயாசத்திலிருந்து கர்த்தருக்கு பணிவிடை செய்ய, ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய ஆண்டவரே கர்த்தா பேச்சுலர் லைஃப்லையும், ஆண்டவரே கர்த்தா மறியல்னா கூட பரவாயில்ல, அந்த நிலையிலே எங்கே வைத்து அந்த இடத்துல நான் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் வளரும் போது முக்கியமாக கர்த்தர் என் கூட இருங்கப்பா. இதான் ஜெபா. நான் வளரும் போது கர்த்தர் என் கூட இருங்கப்பா. நான் அந்த விளங்கினதை கர்த்தர் என்னோடு இருந்து, ஆண்டவரே நான் விளங்கினது எல்லாருக்கும் தெரியணும்ப்பா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டது, ஆண்டவரே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தது, என் கூட இருந்தது எல்லாருக்கும் விளங்கணும்ப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மூணாவதாக, ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, நான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிறவரப்பா. நீ என்னை வெளிப்படுத்தின காரணம் என்ன? நான் விளங்கினது காரணம் நீ எனக்கு உதவி செய்து, இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீங்கப்பா. எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் அநேகரை வழி நடத்துகிறவனாக, நான் விசாரிக்கிறவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் வழி நடத்துகிறோம்ப்பா. என்னை அப்படியாக என்னை மாற்றும் அப்பா என்று சொல்லுங்க. நான் முதிர் காலத்திலையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பாடுவோம். நானும் என் வீடு என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். எபினேசரே இந்நாள் வரை என்னை சுமந்தீங்களே எதை சொல்லி நம்ம பாடி 5 நிமிஷம் முடிச்சிருவோமா? பாடுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல்
சமூகத்திலே வளருகிறது. நம்ம வளர வேண்டும். நாளே கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனுஷருக்கு பிரியம் இல்லாமல், கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் வளரக்கூடாது. நான் வளரக்கூடாது, என் பிள்ளைகள் வளரக்கூடாது, என் வீட்டில் யாரும் அப்படி வளரவே கூடாது. நான் வளரணும்ப்பா. ஆண்டவரே நான் பணிவிட செய்யணும்ப்பா. என் ஸ்தானத்திலே நான் இருக்கணும் ஆண்டவரே. அங்கும் இங்கும் அலைந்து ஓடுகிறவனா இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் ஸ்தானத்திலே நான் இருக்கணும் ஆண்டவரே. நான் வளரும் போது நீங்க என் கூட இருக்கணும்ப்பா. என் கூட இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை சொல்லுவீங்க? நீங்க என் கூட, நான் வளரும் போது என் வளர்த்தின் கூடயே கர்த்தர் இருந்தார். நான் வளர்ந்த வேகத்துல ஒவ்வொரு நாளும் என் கூட கர்த்தரே என்னை வளர்த்தி வந்தார். அவரே என்னை வளர்த்துகிறார். மனிதர் அல்ல, கர்த்தரே என்னை வளர்த்துகிறார். நான் வளரும் கர்த்தர் என் கூட இருக்கணும்ப்பா. நீ என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறத, நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தை நிறைவேற, என் வாழ்க்கை நிறைவேறத விளங்கணும் ஆண்டவரே. பார்க்கிறவங்களாம் சொல்லணும், விளங்கிச்சுப்பா, விளங்கணும் என்று சொல்லத்தக்கதாக அந்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தா, ஒரு வார்த்தை கூட நான் எந்த முயற்சி அது ஒன்றும் வீணாக போகக்கூடாதுப்பா. இவன் சொல்றதெல்லாம் காத்துலதான், இவன் சொல்றதெல்லாம் தண்ணியில் தான் எடுக்கணும்னு சொல்லக்கூடாதப்பா. இவன் சொல்றபடி நடக்கும், இவன் சொல்றபடி செய்வான். காரணம் கர்த்தர் கூட இருக்கிறார், இவன் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லணும். விளங்கணும் ஆண்டவர், விளங்கணும் ஆண்டவர். என்னை கர்த்தர் ஆண்டவரே என்னை வெளிப்படுத்துங்க. இது வரைக்கும் ஆண்டவரே உதவி செய்தவரே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்திருப்பார். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். நீங்க கர்த்தர் அறிந்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் எபினேசர் உங்களுக்கு உதவி செய்வார். இம்மட்டம் உதவி செய்தவர் இனிமேல் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உதவி செய்கிற கர்த்தர் அவர் உதவி செய்வார். நீங்க விளங்குறது மாத்திரமல்ல, அநேகருக்கு விசாரிக்கிற நடக்கிறவர்களாய் கர்த்தர்களை ஆசீர்வதித்து உங்க முதிர் வயதுல பார்க்கும் போது கர்த்தர்களை வைத்திருப்பார். குடும்பம் தந்து, பிள்ளைகளை தந்து, அநேக ஜனங்களை வழி நடத்துகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அன்பு உடைய குமார இயேசு நாமத்திலே இந்த நாளிலே உடைய சமூகத்திலே நாங்கள் பாட துதிக்க, அன்றுவரே கர்த்தாவை ஆராதிக்க, கர்த்தருக்கு கொடுக்க, அன்றுவரே கர்த்தாவுடைய வார்த்தையிலே கேட்க கிருபை பாராட்டுகிறோம். அன்றுவரே நாள் எங்களோடு பேசுகிறோம். கர்த்தாவே நாங்கள் வளரணும். ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கணும். நாங்கள் விளங்கணும். கர்த்தரை எங்களை வெளிப்படுத்தணும், நிறைவேற்றணும். ஆண்டவரே நாங்கள் விசாரிக்கணும். ஆண்டவரே அநேகருக்கு கர்த்தருக்கு உதவி செய்யணும். அநேகரை நாங்கள் விசாரிக்கிறோம். எங்களை வழிநடத்து நாள் எங்களோடு பேசுறீங்க. அந்த வார்த்தைப்படியே நாங்கள் வாழ உதவி செய்கிறாங்க. வந்த ஒவ்வொரு அப்படி ஆசீர்வதிக்கணும். நாளை கேட்ட வார்த்தையை மீண்டும் அவங்களை கேட்கணும். ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்திலே கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தரை விளங்க பண்ணினாரா? கர்த்தர் உதவி செய்கிறாரா? கர்த்தர் விசாரிக்கிற எல்லாம் மாற்றுகிறாரா என்று ஆண்டவரே அப்படியாக ஆவிக்குரியத்துல உலகத்துல ஆண்டவரே வாழ உதவி செய்யும். ஆசீர்வதிப்பீராக. அந்த ஒவ்வொரு ஆசையும் கொடுத்த காணிக்கிற ஆசீர்வதி இந்த கருத்தும் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினுடைய ஐக்கியம் நம்ம நடுவரோடு சகல பரிசுத்த கர்த்தர் வருகை வந்து இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இருப்பார்.